மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர். மார்ச் 1, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 70வது இனிய பிறந்த நாளில் அவரை சந்தித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் மதிப்பீட்டு புலம் அதாவது அசஸ்மெண்ட் செல், முன்னோட்ட அரங்கம் அதாவது பிரிவியூ தியேட்டர், விரிவுபடுத்தப்பட்ட 144117 உதவி எண்ணுக்கான அழைப்பு மையம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தில் பேராசிரியர் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள வெளியீட்டு பிரிவினையும் திறந்து வைத்தார்கள். மார்ச் 2, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சாதனைகளுக்கு நற்சான்றிதழாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் திரு EVKS இளங்கோவன் அவர்களை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றி பெற வைத்தார்கள். தனது பகுதிக்குட்பட்ட அன்னை சத்யா நகர் மற்றும் காவிரிக்கரை பகுதியில் பெருவாரியான வித்தியாசத்தில் வாக்களித்து திரு EVKS இளங்கோவன் அவர்களின் வெற்றிக்கு அம்மக்கள் உறுதுணையாக விளங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்னையிலிருந்து முதல் ஆளாக ஈரோடு விரைந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதைத் தொடர்ந்து ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்களும், திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அன்னை சத்யா நகர் பகுதி மக்களுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்து திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வெற்றிக்கு உறுதுணையாக விளங்கிய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்களுக்கு தனது நன்றியினையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டு காவிரிக்கரை பகுதி மக்களுக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவன் அவர்களின் வெற்றிக்காக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்ட தோழர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த தோழர்களும் பாகம் எண்கள் 20, 21, 22, 23 பகுதிகளில் தேர்தல் பணியாற்றினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சாதனைகளுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாக இப்பகுதி மக்கள் 1117 வாக்குகள் வித்தியாசத்தில் பேராதரவு வழங்கியதைத் தொடர்ந்து நாமக்கல் வருகை தந்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாழ்த்து பெற்றார். மார்ச் 3, 2023 தனது திருவெரும்பூர் தொகுதி வாழவந்தான் கோட்டை ஐயம்பட்டி பொன்னகரில் தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 1.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கை பம்பு மற்றும் அன்னை தெரேசா நகரில் அமைக்கப்பட்ட தார் சாலை பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார். திருவெரும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 5 ஊராட்சிகளுக்கு தூய்மை பாரத இயக்கம் மற்றும் 15வது நிதிக்குழு சார்பில் குப்பைகளை அள்ளுவதற்கு 24,12,000 ரூபாய் மதிப்புள்ள 5 டிராக்டர்களை வழங்கினார். திருவெரும்பூர் தொகுதி அசூர் பிடாரியம்மன் கோவில் பகுதியில் 105 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 6.09 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய மின் மாற்றியினையும் நவல்பட்டு ஊராட்சி அண்ணாநகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். ரூபாய் 18.80 லட்சம் மதிப்பீட்டில் இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதே பள்ளியில் ரூபாய் 5.11 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மிதிவண்டிகள் நிறுத்தும் கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். மார்ச் 4, 2023 தனது திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி கழக தோழர்களின் இல்ல திருமண விழாக்களில் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மார்ச் 5, 2023 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உற்ற நண்பர் ஐயா புரவலர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் 30வது நினைவு நாளில் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும், திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஐயாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயா அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட கழக மருத்துவ அணி சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்து தேவதான பகுதியில் கிழக்கு மாநகரத்தின் சார்பாக மாபெரும் கபாடி போட்டியினையும், கீழ்கண்டார் கோட்டை மற்றும் குண்டூர் பகுதிகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட கபாடி போட்டியினையும் தொடங்கி வைத்தார். சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு அண்ட் திருச்சி சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய 19th சவுத் ஜோன் சீனியர் நேஷனல் சாஃப்ட் பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மதுரை விரைந்து அங்கு நடைபெற்று வரும் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு 100 ஆண்டு நூலக கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார்.
மார்ச் 6, 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து மதுரை மேற்கு நாராயணபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு தயாரிக்கும் கூடத்தை பார்வையிட்டு உணவின் தரத்தினை ஆய்வு செய்து மாணவர்களுடன் உணவருந்தினார்கள். தொடர்ந்து அப்பள்ளியில் அமைந்துள்ள சத்துணவு தயாரிக்கும் மையத்தினை பார்வையிட்டு அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்கள். 234/77 ஆய்வு பயண திட்டத்தில் 29வது தொகுதியாக மதுரை மத்திய தொகுதி பொன்னகரன் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி வீதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்களின் கோரிக்கையினை கேட்டறிந்து மாணவர்களிடம் கலந்துரையாடினார். தொடர்ந்து 30வது தொகுதியாக மதுரை கிழக்கு தொகுதி ஊமச்சி குளத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மிருதங்கம் வாசித்தல் மற்றும் பாடல்கள் மூலம் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய மாணவன் லோகேஸ்வரன், மாணவிகள் எம் வினோதினி, எம் ஜனனி ஆகியோரின் வளமான எதிர்காலத்திற்கு பாராட்டுகள் தெரிவித்தார். 31வது தொகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் அமைந்துள்ள கிளை நூலகம், 32வது தொகுதியாக திரு செல்லூர் ராஜு அவர்களின் மதுரை மேற்கு தொகுதி ஜெயஹிந்துபுரம் பகுதியில் அமைந்துள்ள நீதிராஜன் பாரதி துவக்க பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து மதுரையில் கட்டப்பட்டு வரும் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நூற்றாண்டு நூலக கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகத்தில் பள்ளி ஆசிரியர்களுக்கான தொல்லியல் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். மார்ச் 7, 2023 இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் மாவட்ட கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் திரு EVKS இளங்கோவன் அவர்களின் வெற்றிக்காக தனது தலைமையில் பாகம் எண்கள் 20, 21, 22, 23 பகுதிகளில் தேர்தல் பணியாற்றிய திருச்சி தெற்கு மாவட்ட கழக உடன்பிறப்புகளை மாவட்ட கழக அலுவலகத்தில் கௌரவித்தார். தொடர்ந்து 234/77 ஆய்வு பயணத்தை தொடங்கினார். 33 தொகுதியாக மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KA நேரு அவர்களின் திருச்சி மேற்கு தொகுதியில் அமைந்துள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நவல்பட்டு அண்ணா நகர் அரசு துவக்க பள்ளியில் ரூபாய் 6,63,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சத்துணவு கூடத்தினை திறந்து வைத்து துவக்கப்பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடி போலீஸ் காலனி, சோழமா நகர் பிரதான சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் தனது துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு வருகை தந்ததை முன்னிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1978 முதல் மேல்நிலைப் பள்ளியாக கல்வி சேவையாற்றும் மணப்பாறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமது அவர்களுடன் இணைந்து 234/77 ஆய்வு பயண திட்டத்தின் கீழ் 34வது ஆய்வை மேற்கொண்ட பின்னர் 35வது தொகுதியாக திரு மாணிக்கம் அவர்களின் குளித்தலை பகுதியில் அமைந்துள்ள வட்டார கல்வி அலுவலகம் மற்றும் 135 ஆண்டுகள் கல்வி சேவையாற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் 36வது தொகுதியாக காடுவெட்டி திரு ந. தியாகராஜன் அவர்களின் முசிறி தொகுதியில் அமைந்துள்ள அமலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டார். மார்ச் 8, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அன்பில் அறக்கட்டளை சார்பில் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பிறந்த குழந்தைகள் முதல் 10 வயது வரையிலான 7500 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கான கணக்கை தொடங்கி பத்திரம் மற்றும் கணக்கு புத்தகத்தை வழங்கினார். இந்நிகழ்வில் அரசு தலைமை கொறடா திரு கோவி செழியன் அவர்களும் கலந்து கொண்டார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பெண் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து பரிசுகள் வழங்கினார். சென்னை விரைந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற சிடார் திரைப்பட திருவிழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தார். மார்ச் 9, 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்களுடன் இணைந்து நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி சிறார்களுக்கான பல் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் பொதுத் தேர்வு ஏற்பாடுகள் குறித்தும் சட்டமன்ற கூட்டத்தொடர் துறை அறிவிப்புகள் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை உயர் அலுவலர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு 24,000 மெகாவாட் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த இருப்பதை தொடர்ந்து திருச்சி பெல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் அமைச்சர் அவர்களின் முயற்சியால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியைப் போல பெல் தொழிற்சாலைக்கு நேரடி ஆணைகளை வழங்கவும் மின்சார பேருந்து தேவைகளுக்கான ஆணைகளை வழங்கவும் கோரிக்கை வைத்தார்கள். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 186வது வட்டக்கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு புகழுரையாற்றினார்.
மார்ச் 10, 2023 திருவள்ளூர் பிரத்யூஷா பொறியியல் கல்லூரியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி எனும் தலைப்பில் பேருரையாற்றினார். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நடைபெறும் சிறார் திரைப்பட திருவிழா போட்டிகளில் பங்கெடுத்துள்ள மாணவர்களை எழும்பூர் வெஸ்டர்ன் ஹோட்டலில் சந்தித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். மார்ச் 11, 2023 சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள தகைசால் பள்ளி மாணவர்களை சந்தித்து மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தேர்வுகளை எழுதுமாறு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து சென்னையில் அமைக்கப்பட்டிருந்த பொதுத் தேர்வு மைய கட்டுப்பாட்டு மையத்தினை ஆய்வு செய்து வினாத்தாள் பாதுகாப்பு அறையினையும் பார்வையிட்டு தேர்வு அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். அதே வளாகத்தில் இளம் குற்றவாளிகளுக்கு கல்வி வழங்கி நல்வழிப்படுத்தும் பறவை டிராப் இன் சென்டர் தன்னார்வலர்களை சந்தித்து திட்ட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்து தகைசால் பள்ளி மாணவர்களுக்கு போட்டித் தேர்விற்கான பயிற்சிகள் அளிக்கும் ஆகா குரு தன்னார்வலர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அம்மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இளம் குற்றவாளிகளுக்கு கல்வி வழங்கி நல்வழிப்படுத்தும் பறவை டிராப் இன் சென்டர் தன்னார்வலர்களை சந்தித்து திட்ட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வேப்பேரி OMCA கல்லூரியில் அக்னி சிறகுகள் கல்வி அறக்கட்டளை நடத்திய மாணவர்களுக்கான ஒன்று கூட நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 3 வயதில் கண்களை மூடிக்கொண்டு சிலம்பம் சுற்றி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து 10 உலக சாதனைகள் படைத்த வேளச்சேரி அங்கன்வாடி மழலையர் பள்ளியைச் சார்ந்த சிறுமி சி ஜான்வியும் 10 வயதில் 2 கின்னஸ் உலக சாதனைகள் மற்றும் அறிவியலில் புதிய 3 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து 40 உலக சாதனைகளுடன் பாரத் ரத்தன் விருது பெற்ற வேளச்சேரி TAV பாபா வித்யாலயா பள்ளி மாணவன் சி அனிஷ் அவர்களும் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். வாக்கரு மற்றும் இந்து தமிழ் திசை இணைந்து நடத்திய நடந்தால் நன்மையை நடக்கும் என்ற தலைப்பில் நடைபெற்ற வண்ணம் தீட்டுதல் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஆவடி மாநகர தெற்கு பகுதி கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற தமிழர் எழுச்சி நாள் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் புகழுரையாற்றி நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். மார்ச் 12, 2023 திருச்சி லூயிஸ் நகர் அம்பிகாபுரத்தில் சக்தி மகளிர் இயக்கம் மற்றும் சர்வட் சமூக பணி இயக்கத்தின் சார்பாக மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவிகளின் திறமைகளை பார்வையிட்டு வாழ்த்துகள் தெரிவித்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய கழக மூத்த முன்னோடியும் கிளை கழக செயலாளருமான மறைந்த திரு KGS மாரிமுத்து அவர்களின் திருவுருவ படத்தினை ஜெயநகர் பெருந்தலைவர் காமராஜ் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தஞ்சாவூர் விரைந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தஞ்சாவூர் வருகை தரவிருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் நிகழ்வுக்கான இடங்களை பார்வையிட்டார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட மைதானத்தை பார்வையிட்டு விழா ஏற்பாடுகளை பற்றி உயர் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி கிழக்கு மாநகரம் அரியமங்கலம் பகுதி கழகத்தின் சார்பாக தாய் தமிழ் காத்த காவலன் எனும் தலைப்பில் TMR மஹாலில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரையாற்றினார். மார்ச் 13, 2023 தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கியதை முன்னிட்டு திருச்சியில் தான் பயின்ற ER மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு நடைபெறவுள்ள வகுப்பறைகளையும் அடிப்படை வசதிகளையும் ஆய்வு செய்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து துறையூர் விரைந்து பள்ளியில் ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்தால் உயிரிழந்த திருச்சி மாவட்டம் தொட்டியம் தோளூர்பட்டியைச் சேர்ந்த மாணவர் மௌலீஸ்வரனின் பெற்றோரையும் குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் திரு காடுவெட்டி நா. தியாகராஜன் அவர்களும் உடனிருந்தார். 234/77 ஆய்வு பயண திட்டத்தில் 37வது தொகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்களின் துறையூர் தொகுதி சித்திரப்பட்டியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொகுதியில் உள்ள பழங்குடி மக்களுக்கான பள்ளிகளிலும் எண்ணும் எழுத்தும் திட்டத்திலும் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். திருச்சி ஆபர் மார்ஷல் RC மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முதல் தாள் எழுதி முடித்த மாணவ செல்வங்களிடம் தேர்வுகள் குறித்தும் மாணவர்களின் வருகை பற்றி உயர் அலுவலர்களிடமும் கேட்டறிந்தார். கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக இளைஞரணி மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் நேர்காணல் நிகழ்வுக்காக திருச்சி வருகை தந்தார். முன்னதாக அறிவாலயத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வுகளில் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகம் வருகை தந்த அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர்
திரு எஸ் சிவசங்கர் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகம் திறக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மார்ச் 14, 2023 தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதை ஒட்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரியலூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி சென்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 234/77 ஆய்வு பயண திட்டத்தில் 38வது தொகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பா அவர்களின் அரியலூர் தொகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் கழகம் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடன் பயணிக்க தொடங்கினார். அரியலூர் விருந்தினர் மாளிகையில் இளைஞரணி அறக்கட்டளை சார்பாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த 20 கழக முன்னோடிகளின் மருத்துவ செலவுக்காக தலா ரூபாய் 25,000 மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்து அரியலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரூபாய் 365.25 கோடி மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அரங்கிற்கு அனிதா பெயர் சூட்டப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கு தங்கை அனிதா பெயர் சூட்டப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் முதலாக குரல் கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனிதா நினைவு அரங்கத்தினை திறந்து வைத்தார். இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். தஞ்சாவூர் விரைந்த மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் ஏற்பாட்டில் மிக பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மார்ச் 15, 2023 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்வை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,65,11,600 நிதியுதவி தொகையினை வழங்கினார். தஞ்சாவூர் தீர்க்க சுமங்கலி மகாலில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஒரே நாளில் 1000 நபர்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருவையாறு, தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 214 குடியிருப்புகளுக்கு ரூபாய் 248.67 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்து திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி புதிய பேருந்து நிலையத்திற்கும் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி மற்றும் மேலப்பூந்துருத்தி ஊர்களுக்கு புதிய நூலகத்திற்கும் அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார்கள். 234/77 ஆய்வு பயண திட்டத்தில் 39வது தொகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்களின் மயிலாடுதுறை தொகுதியில் 1929ஆம் ஆண்டு முதல் கல்வி பணியாற்றி வரும் பேராசிரியர் அன்பழகனார் பயின்ற குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு பள்ளியின் மேம்பாட்டிற்கான கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனார் பயின்ற குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மொழியியல் ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். மார்ச் 16, 2023 சென்னை ராணிமேரி கல்லூரியில் பப்ளிக் போலீஸ் ஆஃப் இந்தியா சார்பாக மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு அவசியம் எனும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொதுத் தேர்வில் மாணவரின் வருகை பதிவு குறித்தும் பள்ளி மேலாண்மை குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து பெரும்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். தொடர்ந்து மேடவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முன்னறிவிப்பில்லாத ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மார்ச் 17, 2023 எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் கலந்து கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் தலைப்பில் உரையாற்றினார். இந்நிகழ்வில் ஒடிசா மாநில சிறப்பு ஆலோசகர் திரு பாலகிருஷ்ணன் ஈயாப்பா அவர்களும் கலந்து கொண்டார். ஆம்பூர் பெத்லகேம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டத்தின் தொடக்க விழாவை தொடங்கி வைத்து ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். எண்ணும் எழுத்தும் கொண்டாட்ட பரப்புரை வாகனத்தையும் தொடங்கி வைத்தார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தும் நோக்கில் அவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சியினை தொடங்கி வைத்தார். மார்ச் 18, 2023 திருச்சி விஸ்வாஸ் நகர் இஸ்லாமிய பெருமக்கள் சார்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மணப்பாறை தொகுதி குளத்தூராம்பட்டு கிராமத்தில் வீரர்களின் உறுதிமொழியோடு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து தஞ்சாவூர் விரைந்தார்.
செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஓயா உழைப்பின் ஓராண்டு கடைக்கோடி தமிழரின் கனவுகளை தாங்கி என்ற தலைப்பிலான அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை மாநகராட்சி மைதானத்தில் தொடங்கி வைத்தார். சரஸ்வதி மஹால் நூலக அரங்கத்தில் காவேரி இலக்கிய திருவிழாவினை தொடங்கி வைத்து எழுத்தாளர்களை கௌரவித்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் திருச்சி மாவட்ட கைப்பந்து கழகத்தின் சார்பாக மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியினை தொடங்கி வைத்து அதே கல்லூரியில் கணினி அறிவியல் மாணவர்களிடம் கல்வி வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு, அதாவது கவர்னன்ஸ் ஃபார் ஸ்மார்ட் எஜுகேஷன் எனும் தலைப்பில் உரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியின் பொன் விழா மற்றும் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி திருச்சி சுப்பிரமணியபுரம் அரசு கிளை நூலகம் மற்றும் நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடத்திய மகளிர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். திருச்சி வாசவி மஹாலில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கு பெற்ற திருச்சி மருத்துவ திருவிழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி தெற்கு மாவட்ட மணப்பாறை ஒன்றிய கழகத்தின் சார்பில் கருப்பூரில் நடைபெற்ற அரிமா 70 பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலும், பொன்மலை பகுதி கழகத்தின் சார்பில் சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற அரிமா 70 பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலும் புகழுரைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மார்ச் 19, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 70வது பிறந்தநாளையொட்டி பழங்கானங்குடியில் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மாபெரும் எல்கை பந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து கழக தலைவர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் கழக இருவண்ண கொடியேற்றி வட்டக்கழக அலுவலகங்களை திறந்து வைக்கும் மாபெரும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 46 மற்றும் 46A வட்டக்கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களையும் வழங்கினார். தொடர்ந்து 46, 46A வார்டு மக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். சத்திரம் பேருந்து நிலையம் சுவை மினி ஹாலில் சிங்கப்பெண்ணே 2.0 நிகழ்வை தொடங்கி வைத்தார். 35வது வட்டக்கழக செயலாளர் திரு பி ரங்கநாதன் அவர்களின் தாயார் மறைந்த திரு பி அங்கம்மாள் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இனாம் குளத்தூர் மௌலானா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் செயல்முறை கற்றல் மற்றும் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பொன்னம்பட்டி பேரூர் கழகத்தின் சார்பாக துவரங்குறிச்சி TAS மகாலில் ஒருங்கிணைக்கப்பட்ட பெண்ணுரிமை காத்த போராளி எனும் தலைப்பிலான கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். மார்ச் 20, 2023 தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பள்ளிக் கல்வித்துறைக்கு ரூபாய் 40,299 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் வனத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளும் ஆதி திராவிட நல பள்ளிகளும் இனி பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் என்னும் அறிவிப்பை தொடர்ந்து மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்களையும் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களையும் சந்தித்து ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் நோக்கில் தொடங்கப்பட்ட வானவில் மன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பான அறிவியல் மாதிரிகளை உருவாக்கிய மாணவர்களுக்கான பயிலரங்கத்தை சென்னை பிர்லா கோளரங்கத்தில் தொடங்கி வைத்தார். மார்ச் 21, 2023 தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். மார்ச் 22, 2023 கழக தலைவர் அவர்களின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் தஞ்சாவூர் விரைந்த அமைச்சர் அவர்கள் மாத்தூரில் அமைந்துள்ள காந்தி மிஷன் இன்டர்நேஷனல் பள்ளி 5ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். கழக தலைவர் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து திருச்சி தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தை அன்றைய நடத்தி முடித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் உடன்பிறப்புகளாய் இணைவோம் எனும் முன்னெடுப்பை சிறப்பாக செயல்படுத்துவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி துவாக்குடி நகர கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா திரு கோவி செல்லியன் அவர்களோடு இணைந்தும் கிழக்கு மாநகரம் கலைஞர் நகர் பகுதி கழகத்தின் சார்பாக கலைஞர் கருணாநிதி நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் புகழுரையாற்றினார். மார்ச் 23, 2023 தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். மார்ச் 25, 2023
சென்னை முத்தமிழ் பேரவையில் நடைபெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் காலாபாணி எழுதிய முனைவர் மு ராஜேந்திரன் அவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மார்ச் 26, 2023 மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு P மூர்த்தி அவர்களும் மதுரை வைகை தமிழ்ச்சங்கத்தில் வைகை இலக்கிய திருவிழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி, மதுரை மாவட்ட கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வரலாற்றையும் தியாகத்தையும் சாதனைகளையும் விளக்கும் புகைப்பட கண்காட்சியினை பார்வையிட்டார்கள். தொடர்ந்து மணப்பாறை விரைந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி வையம்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புகழுரையாற்றி கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கி கௌரவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி மாவட்ட பொறியாளர் அணி சார்பாக மன்னார்புரத்தில் நடைபெற்ற மாபெரும் இறகு பந்து இரட்டையர் தொடர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு N. செல்வராஜ் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரின் தில்லை நகர் இல்லம் சென்று திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி தெற்கு மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியம் கூத்தப்பார் பேரூர் கழகத்தின் சார்பாக ஜெயநகர் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற கல்வி காவலர் முதல்வர் எனும் கருத்தரங்கில் சிறப்புரையாற்றினார். மார்ச் 27, 2023 தி டைம்ஸ் குரூப் மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து ஒருங்கிணைத்த ஸ்பீக் ஃபார் இந்தியா நிகழ்வில் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியின் வெற்றியாளர்களை அறிவித்தார். வெற்றியாளர்களாகிய மாணவர்கள் விஸ்வா மற்றும் ஹர்ஷிதா ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சிறார் இலக்கிய திருவிழாவினை அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைத்தார். மார்ச் 28, 2023 தனது முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். மார்ச் 29, 2023 திரு K.N. ராமஜெயம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான மாதாந்திர பணித்திறன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார். மார்ச் 30, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு I. பெரியசாமி அவர்கள் தனது துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்பதை தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தாக்கல் செய்து பதிலுரையாற்றுவதை முன்னிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மார்ச் 31, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்பதை தொடர்ந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வணங்கி கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு K.N. நேரு அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றார். தலைமை செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்துகள் பெற்றார். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கும் பேரறிஞர் அன்னாருடைய இன உணர்வு, மொழி உணர்வு கருத்துக்களுக்கும் தலைவணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்தின் கீழ் ஃபாக்ஸ்கான் தொழில் குழுவின் காம்படிஷன் டீம் டெக்னாலஜி நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக ரூபாய் 2.7 கோடி நிதிக்கான காசோலையை வழங்கினார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சென்னை முகாம் அலுவலகத்தில் சந்தித்த மிக்கா டிரோனன், கவுன்சிலர், எம்பசி ஆஃப் பின்லாந்து தலைமையிலான பின்லாந்து நாட்டு தூதர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக இணைந்து செயலாற்றுவது குறித்தும் மாணவர்களின் அறிவு மேம்பாட்டுக்காக மாணவர்கள் பரிமாற்றம் குறித்தும் கலந்துரையாடினார்கள். ஏப்ரல் 1, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கிழக்கு மாநகரம் மலைக்கோட்டை பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களுடன் இணைந்து சிறப்புரையாற்றினார். திருச்சி பெல் வளாகத்தில் அன்பில் அறக்கட்டளை சார்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டியினை தொடங்கி வைத்தார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா முனைவர் திரு கோவி செழியன் அவர்களின் முன்னிலையில் மாநில அளவிலான மாபெரும் மின்னொளி கபடி போட்டியினை திருப்பனந்தாள் கலைஞர் அரங்கத்தில் தொடங்கி வைத்தார். ஏப்ரல் 2, 2023
கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றியம் அண்ணா நகர் வடக்கு கிளை மற்றும் திருச்சி மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து ஒருங்கிணைந்திருந்த மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமை அண்ணா நகர் SRM பள்ளியில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அனைத்து வட்ட கழகங்களில் கழக இருவண்ணி கொடியேற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க தொடங்கினார். காட்டூர் பகுதி 37, 37A, 38, 38A, 43, 43A, 36, 36A ஆகிய வட்ட கழகங்களில் கழக தலைவர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கழக இருவண்ண கொடியேற்றி 15வது கழக அமைப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளிடம் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்தினை வழங்கினார். தனது வாழ்க்கை முழுவதும் எளிமையாக வாழ்ந்து நாட்டின் விடுதலைக்காக போராடிய வ.வே.சு. ஐயர் அவர்களின் 143வது பிறந்த நாளை ஒட்டி திருச்சி வரகநேரியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி இல்லத்தில் உள்ள நூலகத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து பொன்மலை பகுதி 37, 37A, 38, 38A, 44, 44A, 45, 45A, 47A, 48, 48A ஆகிய வட்ட கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி வட்டக்கழக அலுவலகங்களை திறந்து வைத்தார். அரியமங்கலம் காமராஜ் நகர் வர்த்தகர்கள் நடத்திய 14ஆம் ஆண்டு இஃப்தார் மாபெரும் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி திருவெரும்பூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக பத்தாளப்பேட்டையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழுரையாற்றினார். தனது திருவெரும்பூர் பத்தாளப்பேட்டை ஊராட்சி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் விதமாக புதிய மின்மாற்றி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சாலையினையும் அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். திருச்சி கிழக்கு மாநகரம் மார்க்கெட் பகுதி கழகத்தின் சார்பாக தாராநல்லூர் செக்கடி பஜாரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழுரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஏப்ரல் 3, 2023 தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மெய்யறிவு கொண்டாட்டம் எனும் தலைப்பிலான மாணவர்களுக்கான வினாடி வினா 2022-23 போட்டியை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைத்து திருச்சி விரைந்தார். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், மணப்பாறை ஆகிய தொகுதிகளில் உடன்பிறப்புகளாய் இணைவோம், தமிழர்களாய் தலை நிமிர்வோம், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பணியினை தலைமை கழக தொகுதி பார்வையாளர்கள் முன்னிலையில் திருச்சி கிழக்கு கலைஞர் நகர் பகுதியில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை படிவத்தினை பகுதி கழக செயலாளர்கள் திரு மோகன், திரு ராஜ் முகமது, திரு மணிவேல், திரு விஜயகுமார், திரு பாபு ஆகியோரிடம் வழங்கி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக பொதுமக்களின் இல்லங்களுக்கு சென்று உடன்பிறப்புகளாய் இணைவோம், தமிழர்களாய் தலை நிமிர்வோம், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பணியினை தொடங்கி வைத்தார். காட்டூர் மதரசா ரஹ்மத் பள்ளிவாசல் குலாம் மைதீன் நினைவு அரங்கத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருச்சி தெற்கு மாவட்டம் வையம்பட்டி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழ் உரைத்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கினார். ஏப்ரல் 4, 2023 தஞ்சாவூர் விரைந்து கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜூன் 27, 2022 அன்று தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக அலுவலக கட்டிட அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். அதன் கட்டுமான பணிகளை கழக நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டார். தந்தை பெரியார் அவர்களின் பெருந்தொண்டர்களாக திகழ்ந்த திராவிட கொள்கையாளர்கள் க.ஏ. காம்பரம், கே. கணபதி ஆகியோரின் நினைவிடங்களில் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தி அங்குள்ள பெரியார் படிப்பகத்தையும் பார்வையிட்டார். மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் ஊரக கடன் திட்டங்கள் துறை மீதான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து திருவாரூரில் நடைபெற்ற கழக முப்பெரும் விழாவில் மறைந்த மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு கு. தென்னன் அவர்களின் திருவுருவ படத்தினையும் மறைந்த மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு சித்தமல்லி ந. சோமசுந்தரம் எக்ஸ்.எம்எல்ஏ அவர்களின் திருவுருவ படத்தினையும் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். அதே மேடையில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கி கௌரவித்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் ஊரக கடன் திட்டங்கள் துறை மீதான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து தஞ்சாவூர் கலைஞர் அரங்கத்தில் கழக இளைஞரணி பொறுப்புகளுக்கான நேர்காணலையும் நடத்தினார். இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். ஏப்ரல் 5, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சென்னை IIT-யில் பயிற்சி அளிப்பதற்கான அனைவருக்கும் IITM எனும் சிறப்புமிக்க திட்டத்தை சென்னை IIT வளாகத்தில் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு மின்னணு பெட்டகத்தை வழங்கினார். மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
எழும்பூர் கோ ஆப்டெக்ஸில் தேசிய கைத்தறி கண்காட்சியினை தொடங்கி வைத்து புதிய வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோடு மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஏப்ரல் 6, 2023 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதை முன்னிட்டு சேப்பாக்கம் லேடி வெலிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையத்தை பார்வையிட்டு மாணவிகளுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து உதயநிதி ஸ்டாலின் கல்வி அறக்கட்டளை சார்பாக மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் பகுதியில் 10 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 600 கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அதாவது டைடல் பார்க் அமைக்கப்படும் என அறிவித்த மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு திருச்சி மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற ஸ்ரீ நாராயணா மிஷன் மேல்நிலைப் பள்ளியின் ஸ்மிருதி 2K23 எனும் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நுங்கம்பாக்கம் 4 ஃப்ரேம்ஸ் அரங்கத்தில் நடைபெற்ற பெண் கல்வியின் அவசியத்தை உணர்த்திய அயலி இணைய தொடரின் வெற்றி கொண்டாட்டத்தில் மாணவிகளுடன் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஏப்ரல் 7, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் மதுரையில் கட்டப்பட்டு வரும் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நூற்றாண்டு நூலகத்தின் கட்டுமான பணிகளை மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏபா வேலு அவர்களின் தலைமையில் பார்வையிட்டார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி கிழக்கு மாநகரம் அரியமங்கலம் பகுதி 16, 16A, 31, 31A, 35, 35A, 49, 49A வட்டக்கழகத்தின் சார்பாக கழக இருவண்ண கொடியேற்றி வட்டக்கழக அலுவலகங்களையும் திறந்து வைத்து மார்க்கெட் பகுதி 12, 12A, 13, 13A, 15, 15A, 17, 17A, 18, 18A, 19, 19A, 20, 20A ஆகிய வட்டக்கழகங்களிலும் மலைக்கோட்டை பகுதி வட்டக்கழகங்களிலும் கழக இருவண்ண கொடியேற்றினார். திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாணவர்களின் நலனில் திராவிடம் எனும் தலைப்பில் திராவிட திரைப்பட இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களும் ஆசிரியர்களின் நலனில் திராவிடம் எனும் தலைப்பில் பேராசிரியர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். ஏப்ரல் 8, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி திருவெரும்பூர் பகுதி வட்டக்கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி வைத்தார். சென்னை விரைந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் ஒடிய மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட எழுத்தாளர் திரு கோபிநாத் மொகந்தி எழுதிய சோற்றுப்பாடு மற்றும் ஒடிய மொழி சிறுகதை தொகுப்புகளை காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்வில் வெளியிட்டார். இந்நிகழ்வில் ஒடிய அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் ஒடிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அஸ்வினி குமார் பத்ரா அவர்களும் கலந்து கொண்டார். எந்த காரணத்தை கொண்டும் காவிரி டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என உறுதியளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீவிர முயற்சியினால் ஒன்றிய அரசு அத்திட்டத்தை கைவிட்டது. தஞ்சை மாவட்ட மக்களின் சார்பாகவும் விவசாய பெருங்குடிகளின் சார்பாகவும் உடனடி தீர்வை எட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு அவர்களும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் 11ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்களின் கோரிக்கைகளை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக போராட்ட அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக உறுதியளித்தார்கள். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருச்சி விரைந்து திருச்சி கிழக்கு மாநகரம் கலைஞர் நகர் பகுதி மற்றும் பாலக்கரை வட்ட கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்றார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் சமத்துவபுரத்தில் மருங்காபுரி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழுரைத்து கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கி கௌரவித்து பாலக்கரை பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு புகழுரைத்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கினார். இந்நிகழ்வில் செல்வி சுல்தானா பர்வீன் அவர்களும் கிழக்கு மாநகர செயலாளர் திரு மு மதிவாணன், பகுதி கழக செயலாளர் திரு ராஜ் முகமது ஆகியோரும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். ஏப்ரல் 9, 2023 தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாண்புமிகு முதலமைச்சரின் முத்தான திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியினை மாண்புமிகு நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு கே.ஏ. நேரு அவர்களுடன் இணைந்து திறந்து வைத்தார். தொடர்ந்து கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மலைக்கோட்டை மற்றும் கலைஞர் நகர் பகுதி வட்டக்கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி வட்டக்கழக அலுவலகங்களையும் திறந்து வைத்தார்.
கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழகத்தின் கட்டளையை ஏற்று திருச்சி தெற்கு மாவட்டம் கிழக்கு மாநகரம், கலைஞர் நகர் மற்றும் காட்டூர் பகுதி மற்றும் மணப்பாறை பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மணப்பாறை நகரம் மற்றும் பொன்னம்பட்டி, பேரூர் வட்டக் கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி புதிய நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாற்று ஊடக மையத்தின் சார்பாக நான் முதல்வன் திட்டத்தின் பயன்களை இல்லம் தோறும் கொண்டு செல்லும் வகையில் நடைபெற்ற கருத்தாளர்கள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருங்காபுரி மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக கருமலை கலைஞர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழுரைத்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளிகள் வழங்கி கௌரவித்தார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மினிக்கியூரில் மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியில் கலந்து கொண்டு கபடி வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருவெரும்பூர் பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழுரைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதே மேடையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஏப்ரல் 10, 2023 தனது முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களின் கல்வி சார்ந்த கோரிக்கைகளை கேட்டறிந்த பின்னர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். ஏப்ரல் 11, 2023 மாண்புமிகு இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரையாற்றுவதை தொடர்ந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். திருவெரும்பூரில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் என அறிவித்த மாண்புமிகு இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முனைவர் திரு விஜய் அசோகன் எழுதிய நோர்டிக் கல்வி, சமத்துவமும் சமூக நீதியும் எனும் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். ஏப்ரல் 12, 2023 தனது முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களின் கல்வி சார்ந்த கோரிக்கைகளை கேட்டறிந்த பின்னர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். ஏப்ரல் 13, 2023 அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் பெருமக்கள் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். ஏப்ரல் 14, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி பேராவூரணி தெற்கு ஒன்றியம், நகரம் மற்றும் இளைஞரணி சார்பாக மாபெரும் மாட்டு வண்டி, குதிரைப்பண்டி, எல்கை பந்தயத்தை தொடங்கி வைத்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திருச்சி இபி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து திருச்சி சந்தானம் வித்யாலயா பள்ளி நடத்திய செய்முறை வழிக்கற்றல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திருச்சி கிழக்கு மாநகர கழகத்தின் சார்பாக சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 70வது பிறந்தநாளையொட்டி திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிழக்கு மாநகரில் உள்ள 8 பகுதிகளில் 72 வட்டங்களில் கழக இருவண்ண கொடியேற்றி வட்டக்கழக அலுவலகங்களையும் திறந்து வைத்தார். இதற்காக உழைத்த வட்டக்கழக செயலாளர் மற்றும் பகுதி கழக செயலாளர்களை மாவட்ட கழக அலுவலகம் வரவழைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஊக்கப்படுத்தி உரையாற்றினார். தாஜ் திருமண மண்டபத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட அயலகணி சார்பாக நடைபெற்ற ரமலான் பெருநாள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பாக காட்டூர் அர் ரஹ்மான் மஸ்ஜித்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க ரமலான் பெருநாள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 70வது பிறந்தநாளையொட்டி திருச்சி கிழக்கு மாநகரம் காட்டூர் பகுதி கழகத்தின் சார்பாக அண்ணா திடலில் நடைபெற்ற பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் புகழுரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஏப்ரல் 15, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 15வது கழக அமைப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்ட கழக செயலாளர் மற்றும் வட்ட கழக நிர்வாகிகளிடம் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் பட்டியலையும் புத்தகத்தையும் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மணப்பாறை நகரம் வட்ட கழகங்களில் கழக இருவண்ண கொடி ஏற்றி வைத்தார். கண்ணுடையான்பட்டி மற்றும் புத்தானத்தம் 2 ஊராட்சிகளுக்கும் தலா 14.28 லட்சம் மதிப்பீட்டில் குப்பை சேகரிக்கும் பணிக்கான டிராக்டர்களை ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் ஒப்படைத்து மணப்பாறை அருகே நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பத்திற்கு முதல்வரின் நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். திருவெரும்பூர் பகுதி பாலாஜி நகர் பகுதியில் மாவட்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு செங்குட்டுவன் அவர்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். திருநங்கையர் தினத்தை முன்னிட்டு தனது திருவெரும்பூர் தொகுதியில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சிஆர்பிஎஃப் தேர்வை தமிழிலும் நடத்த வேண்டும் என குரல் கொடுத்து வெற்றி கண்டு மொழி உரிமை காத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசை வலியுறுத்தும் வகையில் கழக இளைஞரணி சார்பாக போராட்டம் அறிவித்த கழக இளைஞரணி மாநில செயலாளர்
மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழன் என்ற முறையில் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஏப்ரல் 16, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி துவாக்குடி நகரம் மற்றும் கூத்தப்பார் பேரூர் வட்ட கழகங்களில் கழக இருவண்ண கொடியேற்றினார். திருச்சி தெற்கு மாவட்ட கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக மணப்பாறை அன்ன காமாட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி MSK திருமண மகாலில் மணப்பாறை நகர கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பகுத்தறிவு பாசறை என்னும் கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு கழக முன்னோடிகளுக்கு பொற்கிள்ளிகள் வழங்கி திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு புகழுரையாற்றினார். ஏப்ரல் 17, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கொளத்தூர் தொகுதி GKM காலனியில் அமைந்துள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 கல்வியாண்டின் முதல் மாணவர் சேர்க்கையை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு PK சேகர்பாபு அவர்களோடு இணைந்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம் எனும் பரப்புரையை தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை முன்னெடுத்துள்ளது. அதன் பரப்புரை வாகனத்தையும் அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைத்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக விரைந்தார்கள். ஏப்ரல் 19, 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரமலான் திருநாளை முன்னிட்டு RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு JJ எபினேசர் அவர்களின் ஏற்பாட்டில் தண்டையார்பேட்டை சுங்கச்சாவடி அருகில் 2000 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஏப்ரல் 20, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருச்சி கிழக்கு தொகுதியில் நியமிக்கப்பட்ட பாக முகவர்களின் இறுதி பட்டியலை திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், ஈரோடு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருச்சி கிழக்கு தொகுதி பொறுப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் திரு அன்பகம் கலை அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வழங்கினார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சந்தித்து உரையாடினார்கள். மகாராஷ்டிரா மாநில அரசு ஒருங்கிணைத்திருந்த இஸ்ரோவிற்கு செல்லலாம் எனும் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்மாணவர்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV C-55 நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஏப்ரல் 21, 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சைதாப்பேட்டை அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான JEE அட்வான்ஸ்டு தேர்விற்கான பயிற்சியினை தொடங்கி வைத்து கையடக்க கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மா சுப்பிரமணியன், மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்திய குடிமைப் பணிகள் தினத்தை, அதாவது சிவில் சர்வீசஸ் டே 2023 முன்னிட்டு சங்கர் IAS அகாடமி தனது அண்ணா நகர் அலுவலகத்தில் ஒருங்கிணைத்த நிகழ்வில் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நண்பர் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்களின் 86வது பிறந்த நாளில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவரின் இல்லம் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவெரும்பூர் தொகுதியில் நியமிக்கப்பட்ட பாக முகவர்களின் இறுதி பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், திருவெரும்பூர் தொகுதி பொறுப்பாளர் திரு மறைமலை அவர்களும், கழக துணை அமைப்பு செயலாளர் திரு அன்பகம் கலை அவர்களிடம் வழங்கினார்கள். ஏப்ரல் 22, 2023 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு பாலமுருகன் அவர்கள் ஏற்பாட்டில் திருவெரும்பூர் குண்டூரில் நடைபெற்ற நிகழ்வில் கழக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை கழகத்தின் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து ரோட்டரி கிளப் திருவெரும்பூர் பாரத் அமைப்பின் சார்பாக தனி தேர்வர்களுக்கான பயிற்சி மையத்தினை கீழக்குறிச்சி திருநகரில் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தனது தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியை கீழக்குறிச்சி திருநகரிலும் ரூபாய் 12.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை வசந்தம் நகரிலும் திறந்து வைத்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருவரங்கம் ரோட்டரி சங்கம் சார்பாக திருவரங்கம் ரங்கநாதா நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 100 மணி நேரம் நடைபெற்ற ஆங்கில பேச்சு பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி அங்கு அமைந்திருந்த இல்லம் தேடி கல்வி மையத்தை பார்வையிட்டு தன்னார்வலர்களோடு கலந்துரையாடினார். திருச்சி கள்ளிக்குடியில் அமைந்துள்ள NRIAS அகாடமி ஒருங்கிணைத்த அச்சம் தவிர் எனும் போட்டித் தேர்வர்களுக்கான தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து சிறப்புரையாற்றினார். திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் கிழக்கு மாநகரம் சார்பாக மாபெரும் பட்டிமன்றத்தை கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும், திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் துவக்கி வைத்து கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழிகள் வழங்கினார்கள்.
திராவிட மாடல் ஆட்சியில் பெரிதும் மிளிர்வது ஒளிரும் தன்மானமே மலரும் மக்கள் பணியே எனும் தலைப்பிலான பட்டிமன்றத்திற்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் திரு ஐ லியோனி அவர்கள் நடுவர் பொறுப்பை ஏற்றிருந்தார். திருச்சி தேவர் ஹாலில் இந்நிகழ்வு நடைபெற்றது. ஏப்ரல் 23, 2023 கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசியல் வரலாற்றையும் மக்களுக்கான போராட்டங்களையும் சாதனைகளையும் காட்சிப்படுத்தும் விதமாக திருச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை எனும் புகைப்பட கண்காட்சியை நடிகர் திரு பிரபு அவர்கள் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். ஏப்ரல் 24, 2023 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்கள் வழங்கி கௌரவித்த நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார். நம் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம் எனும் விழிப்புணர்வு பேரணியை துவாக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சிகளுக்கு தூய்மை பாரத இயக்கம் மற்றும் ஊரகம் VSSP திட்டத்தின் கீழ் திருவெரும்பூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மின்கல வண்டிகளை வழங்கினார். குண்டூர், கீழக்குறிச்சி, கிருஷ்ணசமுத்திரம், கும்பக்குடி, குவிளக்குடி, நவல்பட்டு, பழங்கனாங்குடி, பனையக்குறிச்சி, திருநெடுங்குளம், வாழவந்தான்கோட்டை, வேங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். திருச்சி கிழக்கு மாநகரம் காட்டூர் பகுதி 38A வட்டக்கழக செயலாளர் திரு மன்சூர் அலி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 3,96,000 மதிப்பீட்டில் நவல்பட்டு அண்ணாநகர் பகுதி 3 கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்க்காலை திறந்து வைத்து ரூபாய் 14,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிமெண்ட் சாலையையும் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் PKDK யூடியூப் இளைஞர்களின் முயற்சியால் உருவான பள்ளி சிறுவர்களுக்கான எல்லோருமே நண்பர்கள் எனும் அனிமேஷன் பாடலை திருச்சி விமான நிலையத்தில் வெளியிட்டார். இந்நிகழ்வில் தஞ்சை துணை மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்களும் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு 100வது தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மாணவர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். ஏப்ரல் 27, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் தூர்வாரும் பணிகள் 2023-24 கீழ் ரூபாய் 27.50 லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆனந்த காவிரி வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு KN நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு KN நேரு அவர்களும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக வல்லம் தேர்வு நிலை பேரூராட்சியில் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டாக்டர் கலைஞர் சிறுவர் பூங்காவினை திறந்து வைத்து பாபநாசம், அம்மாப்பேட்டை ஒன்றியங்களை சார்ந்த 252 குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 288.02 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து அம்மாப்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சியில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் சார்பாக ரூபாய் 140 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட சந்தையினை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்கள். ஏப்ரல் 28, 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆர்டர் காம் மீடியா குரூப் ஒருங்கிணைத்த நியூ நார்மல் எடியூகேஷன் லீடர்ஷிப் சமிட் அண்ட் அவார்ட்ஸ் நிகழ்வில் கலந்து கொண்டு விஷன் 2030 எக்ஸ்பாண்டிங் பவுண்டரிஸ் ஆஃப் எடியூகேஷன் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி எனும் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கல்வி அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தார்கள். அதே அரங்கத்தில் கூட்டத்தில் 2023-24 ஆண்டிற்கான கல்வியாண்டு நாட்காட்டியை வெளியிட்டார். தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை சார்பாக இதுவரையில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்த புத்தகத்தினை கல்வி அலுவலர்களுக்கு வழங்கி தமிழ்நாட்டில் உள்ள நூலக கட்டிடங்களின் நிலை குறித்தும் வாசகர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் மாவட்ட நூலக அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். திருச்சி விரைந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தியாகத்தை காட்சிப்படுத்தும் விதமாக ஏப்ரல் 23ஆம் தேதி திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தொடங்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியில் மாணவ செல்வங்களோடு கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஆரூரான் சர்க்கரை ஆலை விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தினார். ஏப்ரல் 29, 2023 வாழ்நாள் முழுவதும் எழுத்தின் மீதும் வாசிப்பின் மீதும் பேரார்வம் கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்க உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை போற்றும் விதமாக மதுரையில் கட்டப்பட்டு வரும் சர்வதேச தரத்திலான நூலகத்திற்கு
கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என பெயர் சூட்ட ஆணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஐயா அன்பில் தர்மலிங்கம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் ஒருங்கிணைத்த ஐந்தினிய விழாவில் கலந்து கொண்டு தனித்திறன் பெற்ற ஆசிரியர்களுக்கும் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கும் கேடயங்கள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். திருவாரூர் புலிவளத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மாநில அளவில் இலக்கிய மன்ற போட்டியில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்தில் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சார்பாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் பனையனார் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்தார். ஏப்ரல் 30, 2023 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது தொகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று நவல்பட்டு புதுத்தெருவில் 1965ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட உய்யக்கொண்டான் வாய்க்காலை பார்வையிட்டு விரைந்து புதிய பாலம் கட்டப்படும் என உறுதியளித்தார். மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி செல்லும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மேற்கொள்ளப்படும் டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது திருவெரும்பூர் தொகுதியில் அமைந்துள்ள உய்யக்கொண்டான் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்தார். ரூபாய் 24.80 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணியின் மூலம் 8080 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் இப்பணி தொடங்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு KN நேரு அவர்களும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள். கழக தலைவர் அவர்களின் 70 ஆண்டு கால சாதனை சரித்திரத்தை காட்சிப்படுத்தும் விதமாக திருச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை வரலாற்று அரங்கத்தினை மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு இந்நிகழ்வில் அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு KN நேரு அவர்களும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் 10 மாவட்டங்களை சார்ந்த 308 தனியார் பள்ளிகளுக்கு காட்டூர் மான்ஃபோர்ட் மேல்நிலைப் பள்ளியில் அங்கீகார ஆணைகள் வழங்கினார்கள். தொடர்ந்து ஆயுதப்படை வளாகம் திருமாங்கல்ய மஹாலில் நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி பிரஸ் கிளப் குடும்ப விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி தேவர் மஹாலில் நடைபெற்ற திருச்சி மாவட்ட வலு தூக்குவோர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட வலு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தார். மே 1, 2023 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு விழிப்புணர்வை முன்னிறுத்தி கலைமாமணி மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் சாந்தோம் செயின்ட் பீட்டர்ஸ் நூற்றாண்டு அரங்கத்தில் நடைபெற்ற 500 கீபோர்டு இளம் இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை படைத்த இம்முயற்சிக்கான உலக சான்றிதழை வழங்கி பயிற்சியாளர்களை கௌரவித்தார். மே 2, 2023 காவிரி டெல்டா பகுதிகளில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நிலக்கரி சுரங்க ஏலத்தை தடுத்து நிறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தஞ்சை மத்திய மாவட்டம் மற்றும் மாநகர கழகத்தின் சார்பாக மாபெரும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக பொருளாளர் பாராளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு, கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் திரு SS பழனிமாணிக்கம், மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்புரையாற்றிய இந்நிகழ்வுக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய மாநகராட்சி திடலில் இந்நிகழ்வு நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் ஒரத்தநாடு பகுதியை சார்ந்த வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் கழக பொருளாளர் பாராளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு அவர்களின் முன்னிலையில் தங்களை கழகத்தில் உடன்பிறப்புகளாக இணைத்துக் கொண்டார்கள். மே 3, 2023 திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்து மான்சா பயிற்சி மையம் திருச்சி கலையரங்கத்தில் நடத்திய பள்ளி அளவிலான கேலிகிராஃபி எனப்படும் வனப்பெழுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக ரூபாய் 49.69 லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் திருமலை சமுத்திரத்தில் கட்டப்பட்ட விருச்சவனம் பயிற்சி மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் ஆலக்குடியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக ரூபாய் 58.7 லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக பிள்ளையார்பட்டி MGR நகரில் ரூபாய் 15.80 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, நீலகிரி ஊராட்சி சுதர்சன் நகரில் ரூபாய் 40.50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட 75வது சுதந்திர தின சிறுவர் பூங்கா, ராஜேந்திரம் கிராமத்தில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையம், ராஜேந்திரம் கிராமத்தில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 புதிய வகுப்பறை கட்டிடம், நபார்ட் திட்டத்தின் கீழ் திருவையாறு மாங்கோரை கிராமத்தில் ரூபாய் 38 லட்சம்
லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை வேளாண் விரிவாக்க மையம், திருவையாறு மானாங்கோரை கிராமத்தில் ரூபாய் 23.56 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக ரூபாய் 21.68 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். காட்டுக்குறிச்சி ஊராட்சி காசவள்ளநாடு கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக ரூபாய் 10.93 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம், ஒரத்தநாடு தொகுதி புதூர் கிராமத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க தானிய கிடங்கு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக சமயன் குடிக்காட்டில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துடன் கூடிய கட்டிடம், பாப்பா நாட்டில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை வேளாண் விரிவாக்க மைய கட்டிடம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் சிலத்தூரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குறுவற்ற ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் காவாளிப்பட்டியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குறுவட்ட ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய கட்டிடம், 15வது நிதி குழும மானியத்தின் கீழ் இடையாத்தி வேளாம்பட்டியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடம், ரூபாய் 22.65 லட்சம் மதிப்பீட்டில் புனல் வாசலில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடம், ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் திருச்சிற்றம்பலத்தில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம், ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் சொர்ணக்காட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். பேராவூரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 3.75 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலக கட்டிடம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக ஆண்டிக்காடு கிராமத்தில் ரூபாய் 21.45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு கட்டிடம், மதுக்கூர் ஊராட்சி அத்திவெட்டி மக்களின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனை, மதுக்கூர் ஊராட்சி வடக்கு வெட்டிக்காடு கிராமத்தில் ரூபாய் 23.56 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம், மதுக்கூர் ஊராட்சி கீழக்குறிச்சி கிராமத்தில் ரூபாய் 22.65 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்களையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மதுக்கூர் ஊராட்சி ஆலத்தூரில் 1913ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 19.95 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மே 4, 2023 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்சி கிழக்கு மாநகர பாலக்கரை பகுதி மற்றும் கலைஞர் நகர், பொன்மலை, காட்டூர் பகுதி கழக அலுவலகங்களை திறந்து வைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை பரிசளித்தார். தொடர்ந்து திருவெரும்பூர் ஜெயநகரில் சோழன் கலை ஊற்று மற்றும் மக்கள் சக்தி இயக்கம், லட்சுமி மழலையர் பள்ளி இணைந்து ஒருங்கிணைந்த தமிழர் வாழ்வின் அழகியலை பறைசாற்றும் ஓவிய கண்காட்சியினை தொடங்கி வைத்து ஓவியர் சித்தன் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நவல்பட்டு ஸ்ரீனிவாசா மகாலில் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பாக 2014 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாவதற்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பொன்னம்பட்டி பேரூர் கழகத்தின் சார்பாக துவரங்குறிச்சியில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பேரூர் கழக செயலாளர் திரு நாகராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இரா ஆவுடையப்பன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து மணப்பாறையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக 12 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மணப்பாறை தொகுதி மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து கிராம ஊராட்சிகளின் சுகாதார மேம்பாட்டிற்காக குப்பை அகற்றும் மின்கல வண்டிகளை வழங்கினார். மே 5, 2023 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மதுரையில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற மாணவர்களின் ஆசிரியர் கூட்டமைப்பு திருச்சி மாவட்ட கழக அலுவலகத்தில் 1000 புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியது. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு கே நேரு அவர்களின் முன்னிலையில் திருச்சி மாநகர கழகத்தின் சார்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாவதற்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், வேலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். நடராஜ பிள்ளை சரஸ்வதி அம்மாள் மகாலில் இந்நிகழ்வு நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு மறுமலர்ச்சிக்கான சர்வதேச மாநாடு ICRS 2024 திருச்சி தேசிய கல்லூரியில் 2024 பிப்ரவரி 7 முதல் 11 வரை நடக்க உள்ளதை முன்னிட்டு அப்பணிகள் குறித்து மையக்குழு உறுப்பினர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து மணப்பாறை நகர கழகத்தின் சார்பாக RB திருமண மகாலில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் திரு மு. ம. செல்வம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்
கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஒய் பிரகாஷ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். மே 6, 2023 வையம்பட்டி ஊராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், சூர்யா நினைவு அறக்கட்டளை மற்றும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் இணைந்து வையம்பட்டி லட்சுமி மஹாலில் நடத்திய வையம் புத்தக கண்காட்சியினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து கவிஞர் திரு சூர்யா வே சுப்பிரமணியன் எழுதிய கொஞ்சம் காதல் கொஞ்சம் கோபம் புத்தகத்தை வெளியிட்டார். காட்டூர் எஸ்கே திருமண மஹாலில் திருச்சி மாநகரம் காட்டூர் பகுதி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றினார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்களும் சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு அமைச்சர் திரு KN நேரு அவர்களின் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தி வரும் அனைத்து பணிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். மாண்புமிகு அமைச்சர் திரு KN நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக அவசர ஊர்தியினை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள். கழக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி MP அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு நூற்றாண்டு மலரை வெளியிட்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்த பணிகளை மேற்கொள்ள திருச்சி மாநகரம் மலைக்கோட்டை பகுதி கழகத்தின் சார்பாக தாஜ் மண்டபத்தில் நடத்தப்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு க. சுந்தர் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். மே 7, 2023 எல்லோருக்கும் எல்லாம் எனும் சமத்துவ சமூக நீதி கொள்கையை முன்னிறுத்தி முன்மாதிரி தமிழ்நாட்டை கட்டமைத்து இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை முன்னிட்டு ஈடில்லா ஆட்சியின் 2 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் என்றும் நடப்போம் என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுதியேற்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த நாளில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2022-23 கீழ் தமிழ்நாட்டிலேயே முதல் பணியாக தனது திருவெரும்பூர் தொகுதியில் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். சூரியூர் முதல் அண்ணாநகர் வரை 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 250.90 லட்சம் மதிப்பீட்டிலான சாலை அமைக்கும் பணியினை தொடங்கப்பட்டது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் இறுதிக்கட்ட பணிகளை மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு மூர்த்தி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசின் 2ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றினார். திருச்சி தெற்கு மாவட்ட அயலக அணி சார்பாக துவாக்குடியில் இந்நிகழ்வு நடைபெற்றது. கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தனது அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்துள்ளார் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அதனை பெருமையாக கருதாமல் உழைப்பு 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 என உழைத்துக் கொண்டிருக்கும் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க தொடர்ந்து உழைக்க தனது பயணத்தை 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார்.